शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ईशावास्योपनिषत् शांति मंत्र। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் இதுவரைக்கும் 14 மந்திரங்கள் பார்த்துருக்கின்றோம். இந்த 14 மந்திரங்களில் பிரவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் என்ற 2 விதமான வேத வாழ்க்கை முறை சொல்லப்பட்டது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற 2 விதமான வாழ்க்கை முறை, அதை பற்றிய விளக்கம் இந்த மந்திரங்களில் இருந்தது. பிரவர்த்தி மார்க்கம் என்ற இல்வாழ்க்கை இல்லறம், நிவர்த்தி மார்க்கம் என்ற துறவு வாழ்க்கை துறவரம். துறவு வாழ்க்கையில் ஞானம் பிரதானமானது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் என்ற ஞானத்தினால, இங்கு அனைத்தும் பிரம்மமாக இருக்கின்றது என்ற ஞானத்தினால ஒருவன் அனைத்தையும் துறக்கின்றான். அனைத்தின் மேலும் இருக்கின்ற ஆசைகளை துறக்கின்றான். பொருள் பற்று இல்லாதவனாக, அகங்காரம் மமக்காரம் இல்லாதவனாக இருக்கின்றான். இருக்க வேண்டும் என்பது அங்கே துறவு தர்மம். பிறகு இல்லற வாழ்க்கையை பற்றி சொல்ல தொடங்கி, இல்லறத்தில் இருப்பவன், ஆசைகளோடு இருப்பவன், ஆத்ம ஞானம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜீவன் 100 ஆண்டுகள் வேதத்தில் விதிக்கப்பட்ட கர்மாக்களை செய்து வாழ வேண்டும். 100 ஆண்டுகள் வாழ விரும்ப வேண்டும். வேத விகித கர்மாக்களை செய்து கொண்டே வாழ விரும்ப வேண்டும். இந்த 2 வாழ்க்கையினுடைய தர்மம் என்ன என்பதை சொன்னார். 3வது பாடலிருந்து 8வது பாடல் வரைக்கும், 8வது மந்திரம் வரைக்கும் முதல் ஸ்லோகத்தினுடைய விளக்கமாக துறவு தர்மம், அந்த ஆத்ம ஞானம், அதனுடைய பிரயோஜனமானது சொல்லப்பட்டது. 9வது மந்திரத்திலிருந்து 14வது மந்திரம் வரைக்கும் 2வது மந்திரத்தினுடைய விளக்கமாக இல்வாழ்க்கையில் இருக்கிறவன் தர்மத்தை கடைபிடிப்பதோடு உபாசனையும் சேர்த்து செய்ய வேண்டும். கர்மம் உபாசனை இந்த 2ம் சேர்ந்து செய்யப்பட வேண்டும். அதோடு உபாசனைகளையும் பலவித உபாசனைகள், 2 உபாசனைகளை சேர்த்து செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கிறதுனால அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை பயன்கள் என்ன என்பதை சொன்னார். அதுக்கப்புறம் இந்த 15வது மந்திரத்திலிருந்து 18வது மந்திரம் வரைக்கும் பிரார்த்தனையாக அமைந்திருக்கின்றது. இந்த உபாசனையை செய்கின்றவன், உபாசகன், இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடியவன் உபாசகனாக, கர்மம் உபாசனை, இதுவரைக்கும் சொன்ன கர்மம் உபாசனை இவைகளை சேர்ந்து செய்பவன் அதனுடைய பலனை அடைவதற்காக எந்த மார்க்கத்தில் செல்ல வேண்டும் என்பதும், அந்த பயனை அவன் எவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும் என்பதும் சொல்லப்படுகின்றது. அதில் பிரகிருதி லயம் என்பதுதான் இந்த உபாசனையினுடைய மேலான பலன் என்று
14வது மந்திரத்தில் சொல்லப்பட்டது. அந்த பிரகிருதி லயத்தை அடைவதற்காக அவன் எப்படி பயணப்படுகின்றான், எந்த மார்க்கத்தில் பயணப்படுகிறான் என்பதும், மரண காலத்தில் அவனுக்கு இருக்க வேண்டிய, அவன் செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்ன என்பதும் இந்த மந்திரங்களில் சொல்லப்படுகின்றது. இதற்கு ஆச்சாரியரே ஒரு விரிவான முகவுரை கொடுத்திருக்கிறார். அந்த முகவுரையை படித்த பிறகு நம்ம அதற்கான விளக்கத்தில் போகிறோம். விளக்கம் பார்க்கலாம், மந்திரத்தை பார்க்கலாம். முகவருடைய தமிழாக்கம் மட்டும் அங்கே இருக்கும். நான் சம்ஸ்கிருதம் சொல்கிறேன், அப்புறம் தமிழ் அர்த்தம் பார்க்கலாம். மானுஷ தெய்வ வித்த சாத்தியம் பலம் சாஸ்திரலக்ஷணம் பிரகிருதி லயாந்தம் ஏதாவதி சம்சாரகதிஹி. கொஞ்சம் மேலே இருக்கு, அந்த கீழே இருக்கு. அந்த சா இம்னு போட்டிருக்குல்ல, அது மேலே வர மாதிரி பண்ணிடு. அந்த பாராவுக்குள்ள இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட போதும். அடுத்து பார்க்கும்போது போதும், இது வரைக்கும் போதும். ஒரு மாதிரி. இப்போ முதல் வரி மானுஷ தெய்வ வித்த சாத்தியம் பலம் சாஸ்திர லக்ஷணம் பிரகிருதி லயாந்தம். மானுஷ வித்தம் தெய்வ வித்தம் என்று செல்வம் ரெண்டாக பிரிக்கப்படுது, ரெண்டாக சொல்லப்பட்டு இருக்கு. இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத் சுக்ல யஜுர்வேதத்தில் மந்திர பாகத்தில் வரக்கூடியது. இந்த உபனிஷத்தினுடைய விரிவு விளக்கம் தான் பிருகதாரண்யக உபனிஷத்து. அது பிராமண பாகமாக இருக்கக்கூடியது. அந்த பிருகதாரண்யக உபனிஷத்தில் இந்த கருத்து வருகின்றது. மானுஷ வித்தம் தெய்வம் வித்தம். மானுஷ வித்தம்னா இந்த மனித லோகத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வங்களும், யஜ்ஞ யாகாதி பண்ணுறதுக்காக, யஜ்ஞம் பண்ணுவதற்காக, வேள்விகள் செய்வதற்காக நாம் வைத்திருக்கக்கூடிய அல்லது வேள்வியின் பயனாக நம்ம அடைந்திருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே, வீடு வாசல், பேங்க் பேலன்ஸு, வேறு என்னெல்லாம் இருக்கோ, பைக்கு காரு, என்னெல்லாம் நகை நட்டு தோப்பு துறவு எல்லாமே என்னெல்லாம் இருக்கோ எல்லா விதமான செல்வமும் மனிதன் இந்த லோகத்தில் சுகமாக இருக்கிறதுக்காக என்னெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதித்து வைத்திருக்கிறானோ, வைத்திய தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக என்னெல்லாம் பொருள் ஈட்டி வைத்திருக்கிறானோ அதுக்கெல்லாம் மானுஷ வித்தம்னு பேர். வித்தம்னா செல்வம், இந்த மனித லோகத்தில் நம்ம வைத்திருக்கக்கூடிய செல்வம், இங்கே பயன்படக்கூடிய செல்வம், தர்மத்தை கடைபிடிப்பதற்காக நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வம். அதுக்கப்புறம் தெய்வம் வித்தம். தெய்வம் வித்தம்ங்கிறது மரணத்திற்கு பிறகு தெய்வ லோகங்களுக்கு, பித்ருலோகம் முதலான இந்த உயர்ந்த லோகங்களுக்கு செல்வதற்கு நமக்கு பயன்படக்கூடிய வித்தம், அதாவது புண்ணியம். இந்த கர்மாவை பண்ணதுனால, கர்மம் உபாசனையை பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய புண்ணிய பலன், அதுக்கு தெய்வம் வித்தம்னு பேர். முதல்ல சொல்லப்பட்டதே கர்மம் உபாசனை. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்களையும், வைதிக கர்மங்களையும் உபாசனைகளையும் செய்யறதுனால கிடைக்கக்கூடிய அந்த புண்ணியம் இருக்கே, அந்த புண்ணியத்துக்கு தெய்வம் வித்தம்னு பேர். அப்போ தெய்வ லோகத்தில் நமக்கு பயன்படக்கூடிய வித்தம் அதான் அங்கே செல்லுபடி ஆகக்கூடிய பணம், டாலர், இந்த டாலரில் அங்கே செல்லுபடி ஆகக்கூடிய ஒரு பணம், அந்த லோகத்தில் செல்லுபடி ஆகக்கூடிய பணம் என்னது? புண்ணியங்கிறது தான். அதனால் அதுக்கு தெய்வம் வித்தம்னு பேர். அந்த தெய்வம் வித்தம் இவற்றின் பலன், இந்த தெய்வம் வித்தம் சாத்தியம் பலம் சாஸ்திர லட்சணம் பிரகிருதி லயக அந்தம். இந்த தெய்வ வித்தத்தினால, மானுஷ வித்தத்தினால, தெய்வ வித்தத்தினால, அதாவது மானுஷ வித்தம் இங்கே இருக்கக்கூடிய செல்வத்தை வைத்து கொண்டு நாம் பண்ணக்கூடிய கர்மாவினால் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் பித்ருலோகம். அப்புறம் உபாசனை தீவிரமாக செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் அது தெய்வம் வித்தம், அதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியம், அதுதான் மேலான பலனாக பிரகிருதி லயம்னு சொல்லப்பட்டது. பிரகிருத்தியில் லயமாகி
யுக பரியந்தம் இருக்கிறது, நீண்ட காலம் இருக்கிறது. மீண்டும் பிறந்து வராமல் அவ்வியக்தங்கிற மாயையில் லயமாகி அல்லது ஈஸ்வரன்ட்ட லயமாகி நீண்ட காலம் அப்படியே இருத்தல் என்பது. அதுக்கப்புறம் பிறந்து வருவார். ஆனால் உடனே அடுத்த பிறவி வராமல் நீண்ட காலம் பிரகிருத்திலேயே இருப்பார். அது பிரயோஜனம். அதனால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மம், உபாசனை இவைகளை செய்யறதுனால கிடைக்கக்கூடிய மிக அதிகமான பலன், ஹையஸ்ட் பலன் இந்த பிரகிருதி லயம் என்பது தான். அதை பிரம்மலோக பிராப்தின்னு சொல்லுகின்றோம். பிரம்மலோக பிராப்தி அல்லது பிரகிருதி லயம் என்பது. அதற்கு மேலான பலன் எந்த வைதிக கர்மாவிலையும் கிடையாது. வைதிக கர்மாவில் கிடைக்கக்கூடிய பலன்லேயே மிக மேலான பலன் பிரகிருதி லயம்ங்கிற பலன் தான். அது சொல்லப்பட்டு விட்டது. அதனால் சாத்தியம் பலம் சாஸ்திர லட்சணம் பிரகிருதி லயக அந்தம், அதான் முடிவாக கொண்டது. மானுஷ வித்தம் தெய்வம் வித்தத்தினால கிடைக்கக்கூடிய அந்த முடிவான பலன் என்ன என்றால் பிரகிருதி லயம் என்பது. ஏதாவதி சம்சார கதிகி, இதுதான் சம்சாரத்தினுடைய கதி. ஒரு சம்சாரியானவன் அடைகின்ற மேலான, சென்று சேருகின்ற மேலான கதி இந்த பிரகிருதி லயம் என்பது தான். ஒரு கிரகஸ்தனாக இருக்கிறவன் கர்மாக்களை செய்து அதனால் கிடைக்கக்கூடிய பலனாக மிக உயர்ந்த லோக்கங்களுக்கு போதல் என்பது. அதில் கடைசியாக இருக்கிறது பிரகிருதி லயம் என்பது. அதற்கு மேலே போகணும்னா என்ன பண்ணுறதுன்னா இதுதான் கடைசினா. ஆனால் நான் அதையும் தாண்டி போக புண்ணிய பலன் தான் மேலே, புண்ணியத்தில் பலன் இது மேலே. அதற்கும் மேலே போக விரும்பினா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு சன்னியாசி ஆகணும்னா. அதான் அடுத்த வரியில் சொல்கிறார். அதப்பரம், அதை படிக்கலாம். அதனால் அங்கே இருக்கிறது, தமிழில் இருக்கிறது, மானுஷ தெய்வ வித்த சாத்தியமான பலன் சாஸ்திர லட்சணம் பிரகிருதி லய பரியந்தமே ஆம். இவ்வளவே சம்சார கத்தியம். அவ்வளோ அப்படியே இருக்கட்டும். ஒன்றும் இவ்வளவே சம்சார கத்தியாம். அப்போ சம்சாரத்தில் நாம் அடைய முடிந்த மிக மேலான கதி இதுதான். இல்வாழ்க்கையிலிருந்து கர்மாவை பண்ணி புண்ணியத்தை பண்ணி உபாசனைகள் செய்து அதனால் அடைய முடிந்த மேலான பலன் இதுதான். அடுத்த வரி, அதப்பரம் பூர்வோக்தம் ஆத்மைவா பூத் விஜானதஹ இதி சர்வாத்ம பாவ ஏவ சர்வ ஏஷனா சந்நியாச ஞான நிஷ்டா பலம். ஸ்லோகா நம்பர் 15க்கு முன்னாடி 15க்கு முகவுரை. அதப்பரம் பூர்வோக்தம், அதற்கு மேலாக இந்த பிரகிருதி லயங்கிற சம்சார கதிக்கு மேலான பலன் என்னென்னா பூர்வோக்தம், முன்னால் சொல்லப்பட்டது. முன்னாடி 7வது மந்திரத்தில் சொல்லப்பட்டது. ஆத்மா ஏவ அபூத் விஜானதஹ இது சர்வாத்ம பாவ, அவன் அனைத்தையும் அறிந்தவன், ஆத்மாவை அறிந்தவன் அனைத்துமாக இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த சர்வாத்ம பாவம். அதனால் சர்வாத்ம பாவ ஏவ சர்வ ஏஷனா சந்நியாச ஞான நிஷ்டா பலன். அவன் ஆத்ம ஞானத்தினால அனைத்தையும் தியாகம் செய்து எல்லா துவைத்த விஷயங்களையும் மித்யா என்று புரிந்து கொண்டு அவைகளை விட்டுவிட்டு அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மாவே நான், ஈசா வாஷ்யமிதம் சர்வம், இங்கு எல்லாமே ஆத்மா என்று சர்வாத்மா பாவத்தோடு இருக்கின்ற நிலைதான் அதற்கு மேலான நிலை. அது எதனால் வரும்? சந்நியாச ஞான நிஷ்டா பலன். ஏஷனா எல்லா ஆசைகளையும் விட்டு தியாகம் செய்து இந்த ஞானத்தினால ஞான நிஷ்டையினால் இருக்கின்ற அந்த நிலை தான் இது எல்லாவற்றிற்கும் மேலான பலன். அதனால் இந்த கர்மம் உபாசனை பண்ணால் அதற்கான மேலான பலனை அனுபவிக்கிறதுக்கு ஏதோ ஒரு லோகத்துக்கு போகணும். இந்த ஆத்ம ஞானம் அது சரியாக இங்கேயே கடைபிடித்தா அதனால் மேல் உலகங்களால் என்ன சுகம் கிடைக்குமோ, மேல் உலகங்களுக்கு சென்று அங்கே என்ன சுகம் கிடைக்குமோ அதோட மேலான சுகம், மேலான பலன் ஆத்ம ஞானத்தினால அகங்காரம் மமக்காரத்தை தியாகம் பண்ணுறதுனால இங்கேயே ஒருவனுக்கு கிடைக்கும். அதுதான் மேலான பலன். அதற்கு மேலே வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அதுதான் மோட்சம். மோட்சங்கிறது தான் அதற்கு மேலே இருக்க பலன்.
இப்படி அதில் 2 விதமான பலன். சம்சார மார்க்கத்தில் இல்வாழ்க்கையில் இருந்து அடைய முடிந்த பலன் என்ன, உயர்ந்த பலன் என்னன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் துறவு வாழ்க்கையில் இருந்து அடைகின்ற மேலான பலன் என்ன என்பதையும் இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை அடுத்த வரியில் சொல்கிறார். ஏவம் த்விப்ரகாரः பிரவೃತ್ತಿ நிவೃತ್ತಿ லக்ஷணः வேதார்த்தः அத்ர பிரகாசிதः. ஏவம் இவ்வாறு, இப்படி, த்விப்ரகாரः இரண்டு விதமாக, பிரவೃತ್ತಿ நிவೃತ್ತಿ லக்ஷணः. 2 விதம் என்னென்னா பிரவೃತ್ತಿ லக்ஷணம், நிவೃತ್ತಿ லக்ஷணம். அதுதான் பகவத்கீதையில் கர்மம் கர்மநிஷ்டை, ஞான நிஷ்டை, சாங்கியம்னு சொல்கிறார். கர்மம் சாங்கியம்னு அதுதான் சொல்லப்படுது. அதுதான் இங்கே இல்வாழ்க்கை, துறவு வாழ்க்கை, அல்லது கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம். இதுதான் வேதார்த்தம். அந்த வேதார்த்தமானது இங்கே பிரகாசப்படுத்தப்பட்டது. முழு வேதத்தினுடைய சாரம் என்னவோ, விஷயம் என்னவோ, அது இங்கே இந்த உபனிஷத்தில் மிகச் சுருக்கமாக சொல்லப்பட்டது. இதை விரிவாக வேதங்கள் சொல்லுகின்றது. அதை ரொம்ப சுருக்கமாக இந்த உபனிஷத்தானது 14 மந்திரங்களுக்குள்ளே சொல்லியிருக்கு. 2 விதமான வாழ்க்கை முறை. அதுதான் பகவத்கீதையில் பகவான் விரித்து சொல்கிறார். அதை சொல்ல தொடங்கி 2ஐயும் விரிவாக பகவத்கீதை முழுக்க 700 ஸ்லோகங்களில் அதை சொல்லி இருக்கின்றார். அதில் அதற்கு மேலே தத்ர பிரவೃತ್ತಿ லக்ஷணஸ்ய வேதார்த்தஸ்ய விதி பிரதிஷேத லக்ஷணஸ்ய கிருத்ஸ்னஸ்ய பிரகாசனே பிரவர்க்ய அந்தம் பிராமணம் உபயுக்தம் நிவೃತ್ತಿ லக்ஷணஸ்ய வேதார்த்தஸ்ய பிரகாசனே அதஹ ஊர்த்வம் பிருகதாரண்யகம் உபயுக்தம். தத்ர அங்கே அதில் பிரவೃತ್ತಿ லக்ஷணஸ்ய வேதார்த்தஸ்ய விதிஹி, பிரவೃತ್ತಿ லக்ஷணமாக இருக்கக்கூடிய வேதார்த்தமாக வேதத்தினுடைய அர்த்தமாக விளக்கமாக இருக்கக்கூடிய விதி பிரதிஷேத லக்ஷணஸ்ய. அது எப்படி இருக்குது? அந்த வேதம் பூர்வபாகம் கர்மகாண்டம், கர்மாவை சொல்லுகின்ற காண்டம், இல்வாழ்க்கை இல்லறத்தில் இருக்கிறவன் கடைபிடிக்க வேண்டியது என்று சொல்கிற பொழுது அது விதி நிஷேதமாக இருக்குது. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, செய்ய வேண்டியது தர்மம், விளக்க வேண்டியது அதர்மம், எது தர்மம் அதர்மம் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதுக்கு விதி நிஷேதம்னு பேர். விதி பிரதிஷேத லக்ஷணம். கிருத்ஸ்னஸ்ய பிரகாசனே முழுவதுமாக, பிரவர்க்ய அந்தம் பிராமணம் உபயுக்தம். அந்த பிருகதாரண்யக உபனிஷத்தில் 8 அத்தியாயங்கள் இருக்குது. அதில் முதல் 2 அத்தியாயங்களில் இந்த இல்வாழ்க்கை, இந்த பிரவೃತ್ತಿ மார்க்கமானது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதான் பிரவர்க்ய அந்தம்னா பிரவர்க்கியங்கிற அது முடிய வரை, அதாவது முதல் 2 அத்தியாயங்களுக்கு பிருகதாரண்ய உபனிஷத்தில் முதல் 2 அத்தியாயங்களில் பிரவೃತ್ತಿ தர்மமானது சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்புறம் நிவೃತ್ತಿ லக்ஷணஸ்ய வேதார்த்தஸ்ய பிரகாசனே, நிவೃತ್ತಿ லக்ஷணத்தை உடைய வேதார்த்தத்தை பிரகாசப்படுத்துவதில், அதஹ ஊர்த்வம் பிருகதாரண்யகம் உபயுக்தம். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய, அதாவது பிருகதாரண்யம் 3வது அத்தியாயத்திலிருந்து 8வது அத்தியாயம் வரைக்கும் இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்களில் உபனிஷத் நிவೃತ್ತಿ தர்மமானது சொல்லப்பட்டது. அதுக்கு தான் பிருகதாரண்யகம்னு பேர். பிருகதாரண்யக உபனிஷத் அதுதான். அதில் நிவೃತ್ತಿ லக்ஷணமானது சொல்லப்பட்டிருக்கிறது பிருகதாரண்யகத்தில். அங்கே விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சுருக்கமாக சொல்லப்பட்டது அந்த பிருகதாரண்ய உபனிஷத்தில். அதே கருத்து விரிவாக 2 அத்தியாயங்களில் கர்மகாண்டமும் 6 அத்தியாயங்களில் ஞானபாகமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுலேயும் இன்னும் கொடுக்குறார், இன்னும் சொல்கிறார். அதை முழுக்க பார்த்துட்டு அப்புறம் தமிழில் பார்க்கலாம். தத்ர நிஷேகாதி ஸ்மசனாந்தம் கர்ம குர்வன் ஜிஜீவிஷே யோ வித்யயா சஹ அபரப்ரம்ம விஷயயா ததுக்தம்.
विद्यां च अविद्यां च यस्तद् वेद उभयं सः अविद्यया मृत्युं तीर्त्वा विद्यया अमृतम् अश्नुते इति. இந்த விஷயத்தில் இந்த விஷயத்தில் நிஷேகாதி ஸ்மசானாந்தம். நிஷேகம் அப்படின்னாக்கா கர்ப்பாதானம். ஒரு ஜீவனுடைய பிறப்புல தொடங்கி மரணம் வரைக்கும் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா விதமான சம்ஸ்காரங்களும் 41 சம்ஸ்காரங்கள் இருக்குது. அது அந்த 41 கர்ப்பாதானம்ங்கிறதா முதல் இது. கர்ப்பாதானம் தொடங்கி கடைசியில் அந்தியஷ்டி என்று அந்திம இஷ்டின்னு பிரேத சம்ஸ்காரம் பண்ணுறோமே அது வரைக்கும். அதற்கு நடுவில் உபநயனம், திருமணம், மற்ற எல்லாமே 40 சம்ஸ்காரங்கள் அப்படி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அவைகள் அது எல்லாமே என்னென்னா அவைகளை செய்து கர்ம குர்வன் அப்படி சொல்லப்பட்ட வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த 41 சம்ஸ்காரங்களையும் செய்து ஜிஜீவிஷேத் ஒருவன் 100 வருடங்கள் வாழ விரும்ப வேண்டும். வித்தை அபரபிரம்ம விஷயமான உபாசனையை செய்து, அபரபிரம்மங்கிறது சகுண பிரம்மம் தேவதா உபாசனைகளை செய்து இந்த வைதிக கர்மாக்களையும் செய்து கொண்டே ஒருவன் 100 வருடம் வாழ வேண்டும். அப்படி வாழ்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அதுவும் சொல்லப்பட்டது. இந்த முந்திர மந்திரங்களில் பார்த்தோம். வித்யாம்ச அவித்யாம்ச எஸ்தத்வேத உபயம் சக. ரெண்டையும் வித்யா அவித்யான்னு சொல்லப்படக்கூடிய கர்மம் உபாசனை ரெண்டையும் யார் சேர்த்து செய்கிறார்களோ அவர்கள் அவித்தையினால் மிருத்யுவை கடந்து வித்தையினால் அமிர்தத்துவத்தை அடைகிறார்கள். அமிர்தத்துவம் அடைகிற மார்க்கம் என்னங்கிறத இனி சொல்லப்பட போகின்றது. அதற்காக இந்த முகவரை கொடுக்குறார். அமிர்தத்துவத்தை அடைகிறார்கள் அப்படின்னா நீண்ட காலம் பிரகிருதி லயம் அடைந்து நீண்ட காலம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று. அடுத்த வரி தத்ர கேன மார்கேன அமிர்தத்துவம் அஷ்ணுதே இதி உச்யதே. தத்யத்தத் சத்யம் அசௌ சக ஆதித்யः யக ஏஷः ஏதஸ்மின் மண்டலே புருஷः யக ச அயம் தக்ஷிணே அக்ஷன் புருஷः. இது பிருகதாரண்ய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய மந்திரம். அதனுடைய விளக்கம் இங்கே வருது. அதனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எது சத்தியமாக, அதாவது காரிய பிரம்மமாக ஹிரண்ய கர்ப்பராக உள்ளதோ அது ஆதித்யனே. அதனால் ஹிரண்ய கர்ப்பன்கிறது ஆதித்யன் சூரியன் இருக்கே. சூரியன் இந்த ஹிரண்ய கர்ப்பனுடைய இருப்பிடம். அதனால் சூரிய அபிமான தேவத்தை அபிமானி ஹிரண்ய கர்ப்பன். அதனால் ஹிரண்ய கர்ப்பன் நம்ம பார்க்குறோம். ஹிரண்ய கர்ப்பனுடைய இருப்பிடம் சூரிய தேவன். அதனால் ஆதித்யன், அவனே ஆதித்யன், அது ஆதித்யனே. எது சத்தியமாக, அதாவது காரியரூபமான ஹிரண்ய கர்ப்பராக இருக்கிறதோ அது ஆதித்யனே. எவன் சூரிய மண்டலத்தில் நிற்கிறானோ அவனே இந்த தேகத்தில் வலது கண்ணில் புருஷனாக இருக்கிறான். அப்படி சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய, சூரிய மண்டலத்தை இருப்பிடமாக கொண்டிருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பனே நம்முடைய வலது கண்ணில், ஜீவனுடைய உபாசகனுடைய வலது கண்ணில் அவன் இருக்கின்றான். அப்படி எவன் இப்படி இரண்டையும் சேர்த்து உபாசனை தியானம் செய்கின்றானோ அவன் மரணத்திற்கு பிறகு அந்த ஹிரண்ய தத்துவத்தையே அடைகின்றான். ஆனால் அப்படி அடையிறதுக்கு முன்னாடி அப்படி அடையணுங்கிற பிரார்த்தனை பண்ணணும். அதுதான் அடுத்த மந்திரங்கள் சொல்ல போகுதுன்னு உங்கள் முகவரை. அடுத்த வரி ஏதத் உபயம் சத்யம் பிரம்ம உபாசீனஹ யதோக்த கர்மகிருத் ச யஹ சஹ அந்த காலே பிராப்தே சத்ய ஆத்மானம் ஆத்மனஹ பிராப்தித்வாரம் யாச்சதே ஹிரண்மயேன பாத்ரேன இதி. எவனொருவன் இப்படி
உபாசனை செய்திருக்கின்றானோ, அதனால் சூரியனாக இருக்க, சூரியனை இருப்பிடமாக கொண்டிருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பனே என்னுடைய வலது கண்ணில் இருக்கின்றான் என்று எவன் தொடர்ந்து தியானம் பண்ணியிருக்கிறானோ, உபாசனை பண்ணியிருக்கிறானோ, இதை பற்றி விரிவாக பிருகதாரண்ய உபனிஷத்தில் வந்திருக்கு, சொல்லியிருக்கு. அப்படி எவன் உபாசனை பண்ணானோ அவன் மரண காலத்தில் மரணம் அடைகின்ற மரணத்துக்கு முன்னாடி மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்று இந்த பிரார்த்தனையானது வருகின்றது. இதான் விஷயம். இதற்கான தமிழை பார்ப்போம். இல்லை அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு என்ன பார்க்கலாம். பாஷ்யத்தோட அந்த முதல் வரியிலேருந்து பார்த்தோம்னா, மானுஷ தெய்வ வித்த சாத்தியமான பலம் சாஸ்திர லக்ஷணம் பிரகிருதி லய பரியந்தமே ஆகும். இந்த மானுஷ வித்தம் தெய்வ வித்தம், அதாவது இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தினால நம்ம பண்ணக்கூடிய புண்ணிய காரியங்கள், அதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியம், தர்ம காரியத்தினால கிடைக்கக்கூடிய புண்ணியம். அப்புறம் தேவதா உபாசனை, ஜபம், தியானம், இப்படி அந்த ஆன்மீக சாதனைகளை செய்யறதுனால கிடைக்கக்கூடிய புண்ணியம். இதனுடைய மேலான பலன், இறுதியான பலன், மிக அதிகபட்சமான பலன் என்னென்ன? பிரகிருதி லயம். அதுதான் முடிவு. பிரகிருதி லயம் என்பதுதான். இன்னொரு பிறவி எடுக்காமல் நீண்ட காலம் பிரம்மலோகத்தில் பிரகிருதி லயமாகி இருத்தல் என்பது. இவ்வளவே சம்சார கதி ஆகும். சம்சாரத்தினுடைய மேலான கதி, மேலான பயண முடிவு ஆகும். அதற்கு மேலே வேணும்னாக்கா ஆத்ம ஞானம், மோட்சம் என்பது தான் இருக்கின்றது. அதற்கு வேறாக மோட்சம் இருக்கின்றது, அல்லது அதற்கு மேலாக மோட்சம் இருக்கின்றது. அதன் பின் முன்னாடி சொல்லப்பட்ட ஆத்மைவாபூத் விஜானதக, இந்த ஈஷாவாசிய உபனிஷத்தில் 7வது மந்திரம். இந்த 7வது மந்திரத்தில் சொல்லப்பட்ட இந்த சர்வாத்ம பாவமே சர்வ ஏஷனா சந்நியாச ஞான நிஷ்ட பலன் உண்டாகிறது. சர்வாத்ம பாவங்கிறது கிடைக்கின்றது. எல்லாம் ஆத்மாவே என்று எல்லா காமங்களையும் தியாகம் செய்வதனால ஒருவனுக்கு மோட்சம் என்ற அந்த மேலான பலனானது கிடைக்கின்றது. இவ்வாறு இரு பிரகாரமாக பிரவருத்தி நிவர்த்தி லட்சணமான வேதார்த்தம் ஈண்டு விளக்கப்பட்டது. இதுவரைக்கும் இந்த 14வது மந்திரம் வரைக்கும் இந்த பிரவர்த்தி மார்க்கம், நிவர்த்தி மார்க்கம், இல்வாழ்க்கை, துறவு வாழ்க்கை என்ற 2 விதமான வாழ்க்கை முறைகள் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன. அது உபதேசிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஆண்டு பிரவருத்தி லக்ஷண விதி நிஷேத ரூப பிரவருத்தி லக்ஷணத்துக்கான பிரவருத்தி மார்க்கம், இல்வாழ்க்கை. அதில் என்ன இருக்குது? விதி நிஷேத ரூப வேதார்த்தத்தின் முழுமையின் விளக்கம். விதி நிஷேதம், இதை செய்யணும் என்பது விதி, இதை செய்யக்கூடாது என்பது, மது அருந்தக்கூடாது, இது முதலான பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த தர்மங்கள் எல்லாம் இந்த விதி நிஷேத ரூப வேதார்த்தம். அதனால் வேதார்த்தம்னா இந்த 2 தான். கர்மகாண்டத்தில் இருக்கிறது இந்த 2 தான். விதி நிஷேதம், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. பஞ்சமகா யஜ்ஞம் செய்யணும், பஞ்சமகா பாத்தகங்கள் செய்யக்கூடாது. எப்படி? விதி நிஷேத ரூப வேதார்த்தத்தின் முழு வேதார்த்தத்தினுடைய விளக்கம் பிரவர்க்கியாந்தமாக, அதாவது அந்த பிருகதாரண்ய உபனிஷத்தில் முதல் 2 அத்தியாயங்களில் கர்மத்தினை கூறும் பிராமண பாகம் உபயோகமாம். பிருகதாரண்ய உபனிஷத்தில் முதல் 2 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டது. அதே இது இங்கே சுருக்கமாக மந்திரங்கள், இதற்கு முந்தின மந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக 9வது மந்திரத்திலிருந்து 14வது மந்திரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நிவர்த்தி லட்சணத்தினுடைய இந்த உபனிஷத்து என்று வேதாந்தமாக இருக்கே, அது நிவர்த்தி லட்சணத்தை சொல்கிறது. அந்த வேதார்த்தத்தின், அந்த வேத பாகத்தினுடைய விளக்கத்தின் அதனினும் மேல் உள்ள பிருகதாரண்யக்கம் உபயோகமாம். இங்கே 3வது மந்திரத்திலிருந்து 8வது மந்திரம் வரைக்கும் சொல்லப்பட்டது. முதல் மந்திரத்தில் சொல்லப்பட்டது. அதே பிருகதாரண்ய உபனிஷத்தில் விரிவுபடுத்தி 3வது அத்தியாயத்திலிருந்து 8வது அத்தியாயம் வரைக்கும் 6 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவற்றுள் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதுல நிஷேகம்
அவற்றுள் கீழேருந்து 4வது வரி. அவற்றுள் நிஷேகம். நிஷேகம்ங்கிறது கர்ப்பாதானம். கர்ப்பாதானம்ங்கிறது சாந்தி முகூர்த்தம்னு நம்ம சொல்கிறோமே. திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவி புத்திர உற்பத்திக்காக சேருகிறார்கள். அதற்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு வைதிக சடங்கு. அதுக்கு கர்ப்பாதானம்னு பேர். அப்போ அது ஒரு சம்ஸ்காரம். ஒரு அது பிறக்க போகிற குழந்தைக்கு இப்போ தான் சேர்றாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் குழந்தை உற்பத்தி வரும். ஆனால் அதற்கு முன்னாடியே ஒரு வைதிக மந்திரபூர்வமாக ஒரு வைதிக சடங்கு செஞ்சு ஒரு நல்ல புத்திரன் பிறக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனை. அதுதான் அதுக்கு பேர் தான் சாந்தி முகூர்த்தம்னு ஒரு வைதிக சடங்காக இருக்குது. அதுக்கு பேர் கர்ப்பாதானம்னு பேர். அதுக்கு இன்னொரு வார்த்தை நிஷேகம் என்பது. அது அதற்கு தொடங்கி ஸ்மசான வரையில், ஸ்மசானம் அந்தியஷ்டி கிருதி, அந்திம கடைசி இறந்த பிறகு பிரேத சம்ஸ்காரம்னு பண்ணுறோமே, அது செய்கிற வரைக்கும் உள்ள கர்மங்களை செய்து கொண்டு, யார் இல்வாழ்க்கையில் இருக்கிறவன் இந்த எதையும் விடாமல் இவைகளை முறையாக செய்து கொண்டு அபர பிரம்ம விஷய வித்தையோடு கூட, அபர பிரம்ம விஷயங்கிறது சகுண பிரம்ம தியானம், தேவதா தியானம், ஈஸ்வர பக்தி, ஜபம், தியானம், மற்ற ஆன்மீக சாதனைகள் எல்லாமே. முக்கியமாக உபாசனைங்கிற தியானத்தை வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி முறையாக செய்தல். அப்படி செய்து எவன் ஜீவிக்க இச்சிக்கின்றானோ, எவன் வாழ விரும்புகின்றானோ, அப்படின்னா எவன் வாழுகின்றானோ, அது அந்த வாழ்க்கை முறையானது வித்யாம்ச அவித்யாம்ச எஸ்தத் வேதோபயகும் சக என்ற அவித்யா மிருத்யும் தீர்த்வா மேலே அவித்யா மித்யும் தீர்த்வா அமிர்தத்துவம் அஷ்ணுதே என்ற 12வது மந்திரத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. கர்மம் உபாசனையினால் மிருத்யுவை கடந்து அமிர்தத்துவத்தை ஒருவன் அடைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அமிர்தத்துவங்கிறது நீண்ட வாழ்க்கை. அதன் கண் எந்த மார்க்கத்தால் அமிர்தத்தன்மையினை அடைகின்றான் எனில் கூறப்படுகின்றது. அந்த உபனிஷத்தில், பிருகதாரண்ய உபனிஷத்தில் எந்த மார்க்கத்தில் அவன் பயணப்பட்டு, ஏன்னா மரணத்துக்கு பிறகு அந்த ஜீவன் போகக்கூடிய மார்க்கம் இருக்குது. அது பகவத்கீதையில் 8வது அத்தியாயத்தில் சொல்லுகின்றார். பிருகதாரண்ய உபனிஷத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. தட்சிண மார்க்கம், உத்தர மார்க்கம். அந்த மார்க்கத்தில் எப்படி அந்த மார்க்கத்தை பற்றிய வர்ணனை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தத்யத் தத் சத்யம் சௌ சக ஆதித்யக, எவன் இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கிற புருஷனோ, எவன் இந்த வலது கண்ணில் உள்ள புருஷனோ, இவ்விரண்டும் சத்தியம் பிரம்மம் என்று உபாசிப்பவனாய். அதனால் அந்த ஹிரண்யகர்ப்பன் சூரிய மண்டலத்தில் இருக்கிறான். அவன்தான் இந்த ஜீவ உபாதியில் ஜீவனுடைய வலது கண்ணில் இருக்கின்றான் என்று தியானம் பண்ணணும், என்று உபாசனை பண்ணணும். என்று புகண்ட கர்மங்களை என்று உபாசிப்பவனாய், இவ்வாறு உபாசிப்பவனாய் தியானிப்பவனாய் சொல்லப்பட்ட கர்மாக்களை செய்கின்றானோ, அவன் மரண காலம் வரும்போது தனது அடைவின் வாயிலாக சத்யாத்மாவை யாசிக்கின்றான். சத்யாத்மாங்கிறது அந்த ஹிரண்யகர்ப்பனை, சூரிய தேவனை பிரார்த்திக்கின்றான். மரண காலத்தில் தான் எந்த பாதையில் போகணும் என்பதை அவன் பிரார்த்திக்கின்றான். என்னை இந்த பாதையில், அந்த பாதையில் போனால் தான் அவர்கிட்ட போக முடியும். சூரியனை அடைய விரும்புகிறான் ஹிரண்யகர்ப்பனை. இது வரைக்கும் உபாசனை பண்ணியிருக்கிறான். அதனுடைய பலனாக அந்த தேவதா ரூபங்கிறது அவனுக்கு கிடைக்கணும். அதுக்கு தான் உபாசனை பண்ணியிருக்கிறான். அப்போ அந்த தேவதை இருக்கிற இடத்துக்கு போனால் தானே தேவதா ரூபம் கிடைக்கும். அவர் சூரிய மண்டலத்தில் இருக்கிறார். ஆனால் அந்த சூரிய மார்க்கத்தில் என்னை அழைத்து கொண்டு செல்வாயாகன்னு இவன் பிரார்த்திக்கின்றான். அந்த பிரார்த்தனை தான் இங்கு சொல்லப்படுகின்றது என்று இந்த 15வது மந்திரத்துக்கான முகவுரை. அந்த பிரார்த்தனை என்ன, மந்திரம் என்னங்கிறத பார்க்கலாம். 15வது மந்திரம். இப்போ கீழே வரணும், மந்திரம் மேலே போயிடுச்சு. இல்லை மேலே போதும். இன்னும் கொஞ்சம் மேலே அந்த ஸ்லோகம் வரைக்கும், ஸ்லோகம் மேலே இருக்கிற மாதிரி போதும். हिरण्मयेन पात्रेण सत्यस्याभिहितं मुखं तत्त्वं पूषन् अपावृण
सत्यधर्माय दृष्टये हिरण्मयेन पात्रेण सत्यस्यापिहितं मुखं तत्त्वं पूषन् अपावृण सत्यधर्माय दृष्टये हिरण्मयेन पात्रेण सत्यस्य मुखम् अपिहितं हे पूषन् त्वं सत्यधर्माय திருஷ்டயே தத் அபாவருணோ. என்ன சொல்கிறார்? என்ன பிரார்த்தனை பண்ணுறான்? ஹிரண்மயேன பாத்திரேன, இந்த சத்தியசிய முகம் அபிஹிதம். சத்தியம் என்பது ஆதித்யனுக்கு ஒரு பேர், ஹிரண்யகர்ப்பனுக்கு பேர். ஹிரண்யகர்ப்பன்கிறது சத்தியம் என்று சொல்லுகின்றார். சத்தியசிய முகம்ங்கிறது வாசல். இந்த சூரிய மண்டலத்தினுடைய வாயிலானது, வாசலானது அங்கே இருக்குது, பதம் இருக்குது. சத்தியசிய ஆதித்ய மண்டலத்தில் உள்ள பிரம்மத்தினது முகம், துவாரம், அது அபிஹிதம், மூடப்பட்டிருக்கின்றது, மறைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் போகணுன்னா முதல்ல கேட்டை திறக்கணும்ல, அந்த கேட் கீப்பர், காவலாளி அந்த வாசலை திறக்கணும்னு. நான் பயணப்பட போகிறேன், ரெடியாக இருக்கேன். நான் இந்த சரீரத்தை விட்டு, இப்போ இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை விட்டு கிளம்ப போகிறேன். இந்த சரீரத்தையும் கடைசியாக அக்னியில் ஆகுதியாக கொடுத்துட்டு கிளம்ப போகிறேன். அப்படி கிளம்பி நேராக அங்கே கதவை திறந்து வச்சு காத்திருக்கணும்னா, ரெடியாக இருக்கணும். ஃபோன் பண்ணி சொல்கிறோம்ல, வரப்போகிறேன், ரெடியாக இருண்ணா. அந்த மாதிரி சொல்கிறார், பிரார்த்தனை பண்ணுறான். அதனால் அந்த சூரிய மண்டலத்தினுடைய முகம், துவாரமானது மறைக்கப்பட்டிருக்கின்றது, மூடப்பட்டிருக்கின்றது. அது எதனால் மூடப்பட்டிருக்கு? ஹிரண்மயேன பாத்திரேன. பாத்திரம்னா இங்கே மூடின்னு அர்த்தம். பாத்திரம்ங்கிறது மூடி, மறைப்பு அப்படின்னு அர்த்தம். அது எப்படிப்பட்ட மறைப்பு? ஹிரண்மயம், தங்கமயமான, தங்கமயம் போன்றதான. என்னது? சூரியன் பார்த்தா எப்படி இருக்கிறார்? பார்க்கவே முடியாத அளவுக்கு பிரகாசம் பொருந்தியவராக இருக்கிறார். அந்த பிரகாசம் தான் தங்கமயம்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, தங்கம் அப்படிங்கிறது தங்கத்தோட பிரகாசம் போல சூரிய மண்டலமானது மிக பிரகாசமானதாக, அந்த பிரகாசத்தினாலேயே மூடப்பட்டதாக இருக்கின்றது. அதனால் சூரிய மண்டலத்து சூரிய ஒளியானது ஒரு தங்க மூடியினால் மூடப்பட்டது போல மூடி இருக்கின்றது. அப்படி தெரியுது. இங்கேருந்து பார்க்குறப்போ சூரியன் நமக்கு தெரியறதில்லை, அதனுடைய ஒளி இருக்குது. அது இங்கேருந்து பார்த்தாரே, பக்கத்தில் போனாக்கா அது இன்னும் எப்படி இருக்கும்? ரொம்ப மறைக்கப்பட்டிருக்கு. ஆகவே அதனுடைய துவாரம் மறைக்கப்பட்டிருக்கின்றது. என்ன பிரார்த்தனை? பூஷன், ஹே பூஷன். பூஷன்கிறது போஷிப்பவர் அப்படிங்கிற அர்த்தம். சூரியனுக்கு ஒரு பேர், ஆதித்யன் சூரியனுக்கு ஒரு பேர் பூஷன், போஷணம். அவர் தான் போஷணம், செடி கொடி தாவரங்கள் எல்லா உயிர்களையும் போஷிக்கிறவர் அவர் தான். அதனால் பூஷன்னு பேர். துவம், நீ. தத்துவம் இருக்கே, தத்துவம்னாக்கா தத்துவம், அது ரெண்டு வார்த்தை. இந்த தத்துவங்கிற வார்த்தையில் தத்துவம், தத்துனா அதை, அந்த மூடியை, அந்த மறைப்பை, அந்த பாத்திரத்தை. துவங்கிறது நீ, நீங்கள். அபாவரணோ, அதை நீக்குவீராக, அதை திறப்பீராக. திறந்து வச்சுருங்க, நான் வந்துடுறேன், வரப்போகிறேன். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ரொம்ப நேரமாக, அது வேகமாக, மிக வேகமாக மரணம். அந்த உடம்பு விட்டு உயிர் போயிட்டால் அது மிக வேகமாக பயணப்பட்டு போயிடும். உடம்போடு போகணுன்னா தான் அதுக்கு பெரிய ராக்கெட்டு, சேட்டலைட், அதெல்லாம் ரொம்ப கட்டும். சூரியன் பக்கத்துலேயே போக முடியாது. ஆனால் இந்த உபாசனையினால் ரொம்ப ஈஸியாக சூரியன்கிட்ட போயிடலாம். ஆனால் உபாசனை தான் ஈஸியானது இல்லை. உபாசனை பண்ணால் ரொம்ப ஈஸியாக போயிடலாம். உபாசனை பண்ணுறது எளிதானது அல்ல. அப்போ அதை நான் வரப்போகிறேன், நீங்கள் எனக்காக திறந்து வைத்திருக்க வேண்டும்னா. அதனால் தத் அப்பாவருணு, அதை நீக்கிவிடுங்கள், அதை திறந்திருங்கள். நான் எப்படிப்பட்ட ஆள்? அதை உனக்கு ஏன்டா நான் கதவை திறக்கணும்னா அப்படி கேட்கலாம்ல அவர். அதுக்காக சொல்கிறார், சத்திய தர்மாய, சத்தியத்தை தர்மமாக கொண்டிருக்கக்கூடிய எனக்கு. சத்தியத்தை தர்மமாக கொண்டிருக்கக்கூடிய எனக்காக. அதனால் எனக்கு அதற்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது, தகுதி இருக்குது. நான் கேட்குறேன், கேட்பதற்கு உரிமை இருக்குது, கேட்கிறேன், கொஞ்சம் திறந்து வைத்திருங்கன்னு. இப்போ சத்திய தர்மாய என்பதற்கு ஆச்சாரியர் ரெண்டு அர்த்தம் கொடுக்குறார், பார்க்க போகிறோம். ஒன்று, சத்தியம்ங்கிறது சூரியனுக்கே சத்தியம்னு பேர் இருக்குது. இல்லை, சத்தியம் தர்மங்கிறதுக்கு உபாசனைன்னு பேர். அந்த சூரிய பகவான், ஆதித்ய மண்டலம்,
ஹிரண்ய கர்ப்பன், அதை நான் உபாசனையாக செய்திருக்கக்கூடிய எனக்கு, சத்தியத்தை உபாசித்த எனக்கு, சத்தியங்கிற ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்தையே உபாசித்து கொண்டிருந்த எனக்கு, உபாசனையாக கொண்ட எனக்கு, கொண்டவனான எனக்கு, சத்தியத்தை உபாசனையாக கொண்டவனான எனக்கு, நான் ஹிரண்ய கர்ப்ப உபாசனை செய்தவனாகிய எனக்கு, அதனால் உன்னையே நான் வாழ்நாள் முழுக்க நினச்சி தியானம் பண்ணியிருக்கிறேன், ஆகவே எனக்கு திறப்பாயாக. இது ஒரு அர்த்தம். அப்புறம் ஆச்சாரியர் இன்னொரு அர்த்தம் கொடுக்குறார். சத்திய தர்மாயன, இந்த சாஸ்திர விகித கர்மங்களை செய்ததனால, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தர்மங்களை கடைபிடித்ததனால, அந்த தர்மமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பவனான எனக்கு உங்களுடைய வாசல் கதவை திறந்து வைத்திருங்கள், பொன்மயமான வாசல் கதவை நீக்கி திறந்து வைத்திருங்கள் என்று பிரார்த்தனை. என்னுடைய பாஷ்யம் பார்க்கலாம். சின்ன பாஷ்யம்தான். ஹிரண்மயம் இவ ஹிரண்மயம் ஜோதிர்மயம் இதி ஏதத். ஹிரண்மயம்னா என்னது? ஹிரண்மயம் போலனா, நல்ல தங்கம் மாதிரினா, தங்கம் மாதிரினா. ஜோதிர்மயம்னு அர்த்தம், பிரகாசம்னா தங்கத்தோட பிரகாசத்தை போல பிரகாசமாக இருப்பது, அதனால் ஹிரண்மயம்னு பேர் வச்சிருக்கு. தேன பாத்திரேன இவ அபிதான, படிக்கலாம். தேன பாத்திரேன இவ அபிதான பூதேன சத்யஸ்ய ஏவ ஆதித்யமண்டலஸ்தஸ்ய பிரம்மணः அபிஹிதம் ஆச்சாதிதம் முகம் துவாரம். இப்போ அதை கொஞ்சம் அர்த்தத்தை கொண்டு போயிருங்க. ஹிரண்மயேன பாத்திரேன அப்படின்னா ஹிரண்மயம் போல. ஹிரண்மயம்னாக்கா ஜோதிர்மயம் என பொருளாம். ஹிரண்மயம்னா ஜோதிர்மயம்னு பேர். அப்புறம் தேன பாத்திரேன இவ அபிதானம்னா மறைப்பு ரூபத்தினால் சத்யஸ்ய ஏவ ஆதித்ய, சத்யஸ்ய அப்படின்னா ஆதித்ய மண்டலத்தில், அதனால் ஆதித்யனுக்கு சத்தியம்னு ஒரு பேர். ஆதித்ய மண்டலத்தில் உள்ள பிரம்மனதுங்கிறது ஹிரண்ய கர்ப்பனது. அதனால் ஆதித்ய மண்டலத்தை இருப்பிடமாக கொண்டிருக்கிறார் ஹிரண்ய கர்ப்பன். அவருக்கு தான் இன்னொரு பேர் பிரம்மன்னு பேர். பிரம்மம் இல்லை, பிரம்மனது அபிஹிதம்னா மறைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. துவாரம், அதனுடைய துவாரமானது ஆச்சாதித்தம். அபிஹிதம்னா ஆச்சாதித்தம், மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய துவாரம், அந்த வாசலானது ஒளிமயமான மூடியினால் மூடப்பட்டிருக்கின்றது, மறைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த வரி பாஷ்யம். தத் த்வம் ஹே பூஷன் அபாவ்ருணு அபசாரய சத்யதர்மாய தவ சத்யஸ்ய உபாசனாத் சத்யம் தர்மः யஸ்ய மம சக அகம் சத்யதர்மः தஸ்மை மஹ்யம் अथवा यथाभूतस्य धर्मस्य अनुष्ठात्रे दृष्टये तव सत्यात्मनः उपलब्धये. हे पूषण, हे पूषण सूर्यने, सूर्य भगवाने, त्वं நீங்கள் தத் அந்த மறைப்பை, அந்த மூடி இருக்கக்கூடிய கிரண்மயமான மறைப்பை அபாவிரணோ, அபாவிரண நீக்குவீராக, விளக்குவீராக.
யாருக்காக? எனக்காக. எப்படிப்பட்ட எனக்காக? சத்திய தர்மாய, உனது சத்தியத்தினை உபாசித்தலால் சத்தியம் தர்மம் என்ற எனக்கு. சத்தியத்தை உபாசனை பண்ணதுனால, சத்தியமாகிய உன்னை உபாசனை செய்ததுனால எனக்கு சத்திய தர்மன்னு பேர். அது அவரோட பேர். உபாசனை பண்ணவனுக்கு பேர் என்ன பேருனா சத்திய தர்மன்னு. எதனால சத்திய தர்மன்னு பேர்? சத்தியங்கிற ஆதித்யனை உபாசனை செய்தவன் அப்படிங்கிற பேர். அப்படி இருக்கின்ற எனக்கு, அந்த நான், எந்த எனக்கு, அந்த நான் சத்திய தர்மர்களாய தஸ்மை என் பொருட்டு, அந்த அந்த அப்படிப்பட்ட எனக்கு என் பொருட்டு, அல்லது இன்னொரு அர்த்தம், யதார்த்த ரூப தர்மத்தை அனுஷ்டிப்போர். அதனால் தர்மத்தை அனுஷ்டிப்பவர்கள். யதார்த்த சத்தியங்கிறது யதார்த்தம்னு போட்டார். யதார்த்தம் உள்ளவாறு, சத்தியங்கிறது உண்மை தானே, உண்மையான தர்மத்தை உள்ளவாறு அனுஷ்டிப்பவர்களான எனக்கு. அதனால் நான் எனக்குங்கிற நான் எனக்குன்னு சொல்லாமல் எங்களுக்குன்னு பன்மையில் சொல்கிறேன். அங்கே இருக்க வார்த்தை அப்படித்தான் இருக்குது, எங்களுக்குன்னு. சத்திய தர்மாய அப்படின்னா சத்தியத்தை கடைபிடிப்பவர்களான எங்களுக்கு. அதனால் நான் மட்டும் வரல, என்னை மாதிரி இன்னும் உபாசனை செய்திருக்கக்கூடிய பலர் இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் சேர்ந்து வரப்போகிறோம். அவ்வாறு வரக்கூடிய எங்களுக்கு, அல்லது வேதத்தில் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த உண்மையான தர்மங்களை கடைபிடிப்பவர்களான எங்களுக்கு. அதனால் யதார்த்த ரூப தர்மத்தை, சத்தியமான உண்மையான மெய்யான தர்மத்தை. மெய்யான தர்மம் எப்படி தெரியும்? சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு. அதனால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உண்மையான ஆச்சாரங்களை கடைபிடித்த எங்களுக்கு, அனுஷ்டிப்பவர்களான எங்களுக்கு. திருஷ்டையேனா உனது சத்தியாத்மாவின் உபலப்தியின் பொருட்டு, அதை அடைவதின் பொருட்டு என்ன பண்ணணும்? அப்பா வரணும், நீங்கள் அந்த கதவை திறக்க வேண்டும். அதை இங்கே சேர்த்துக்கொள்ளணும். உபலப்தையே அப்பாவரணும், நீக்க வேண்டும், கதவை திறக்க வேண்டும். இது பிரார்த்தனை. அடுத்த மந்திரமும் இதே பிரார்த்தனையினுடைய தொடர்ச்சி தான். அதனால் இந்த 15, 16 2 மந்திரமும் ஒரு அர்த்தமுடையது. அப்புறம் 17, 18 அந்த 2 மந்திரங்களும் ஒரு தொகுதி, அதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் இந்த 16வது மந்திரம், அடுத்த மந்திரமும் இதே கருத்தை கொண்டது தான். மந்திரத்தை மட்டும் படிச்சிருவோம், அடுத்த வாரம் தொடருவோம். பூஷன்னே கர்ஷே யமசூரிய பிராஜாபத்ய வியூகரஸ்மின் சமூக प्राजापत्य व्यूह रश्मीन समूह तेजो यत्ते रूपम कल्याणतमं तत्ते पश्यामि योसा वसो पुरुषः सोहमस्मि. என்னுடைய பதார்த்தம் பார்த்துருவோங்க, டைம் இருக்குது, அப்புறம் பாஷ்யம் பார்க்கலாம். இதெல்லாம் சூரியனை புகழ்ந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நம்ம கேட்குற பிரார்த்தனை நிறைவேறணும்னா என்ன பண்ணணும்? வேண்டுதல் நிறைவேறணும்னா கொஞ்சம் புகழ்ந்து புகழ்ந்து சொல்லணும். அதனால் இதெல்லாம் சூரியனுடைய பெயர்கள் தான் வரிசையாக நிறையா வருது. ஹே பூஷன், ஹே ஏகர்ஷே, ஹே யம, ஹே சூரிய, ஹே பிராஜாபத்ய, எல்லாம் சூரியனுடைய பெயர். ஹே பூஷன் ஏற்கனவே வந்தது. ஹே பூஷன்கிற தேவனே, பூஷனே, பூஷன் போஷிப்பவனே, உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளையும் உணவு கொடுத்து போஷிக்கின்றவனே. அப்புறம் ஹே ஏகர்ஷே, ஏக ரிஷி, இந்த வானத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே ரிஷி அவர் தான். ஏகர்ஷேங்கிறது ஏக ரிஷி, ஒரே ரிஷி, தனியாக அவர் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார் ரிஷி. ஹே யம, யம அப்படின்னாக்கா எல்லாவற்றையும் அடக்குபவர், கட்டுப்படுத்துபவர். யமன்கிறதான். யமன்னா நடத்துகிறவன் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையும் அடக்கிறவர், கட்டுப்படுத்துகிறவர். அவருடைய கட்டுப்பாட்டில், அவருடைய கையில் தான் எல்லாம் இருக்குது. அவர் நினச்சா எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றிட முடியும். அதுக்கப்புறம் ஹே சூரிய, சூரிய தேவனே, சூரியன். சூரியன் அப்படிங்கிற வார்த்தைக்கு எல்லாவற்றையும் வற்றச் செய்பவன் அப்படின்னு அர்த்தம். இந்த உடம்புல இருக்கக்கூடிய ரசத்தெல்லாம் எரித்து காஞ்சி போக வைக்கிறார்ல, அதனால் அவருக்கு சூரியன்னு பேர். அதனால்
அவர் சூரிய ஹே சூரிய. அதுக்கு அர்த்தம் பாஷ்யத்தில் இருக்குது, பார்க்கலாமுங்க. ஹே பிராஜாபத்திய, பிரஜாபதி, அவ்வளோதான். பிராஜாபத்திய, பிரஜாபதியினுடைய புத்திரன், பிரஜாபதியினுடைய புத்திரன் முதல் ஹிரண்யகர்ப்பன். சூரியன் இல்லை, பிரஜாபதிங்கிறது ஹிரண்யகர்ப்ப தத்துவனுக்கு பேர். பிரஜாபதிங்கிறது முதல்ல தோன்ற பிரம்மா, பிரம்மாவிலிருந்து தோன்றின ஹிரண்யகர்ப்ப தத்துவம். முதல்ல அவர்லேருந்து ஹிரண்யகர்ப்பம், இல்லாத ஈஸ்வரன் தோன்றின ஹிரண்யகர்ப்ப தத்துவம். சமஷ்டி காரண சரீர அபிமானி ஈஸ்வரன், சமஷ்டி சூக்ஷ்ம சரீர அபிமானி ஹிரண்யகர்ப்பன். காரண சரீரத்திலிருந்து முதல்ல தோன்றியது சூக்ஷ்ம சரீரம். அதனால் அவர் காரண சரீரம் யார் இருக்கிறாரோ அவருக்கு பிரஜாபதினு பேர். அவரிலிருந்து தோன்றியவர். பிரம்மாவிலிருந்து அவருடைய சங்கல்பத்தினால அடுத்த நிலையில் தோன்றியவர். நம்ம நேற்று இதில் பார்த்தோம், ரிபுகீதையில் இது வந்தது. இந்த சூத சம்ஹிதையில் இந்த கருத்து வந்தது. ஹிரண்யகர்ப்பனுடைய தோற்றத்தை பற்றி சொல்கிற பொழுது பிரம்மா அவருடைய சங்கல்பத்தினால முதல்ல அவரிடமிருந்தே ஹிரண்யகர்ப்பனாக அவரே தோன்றினார்னு. அதனால் அவரிடமிருந்து முதல்ல வந்தவர் அவர் தான். அதனால் ஒரு சங்கல்பம், அடுத்த நிலைக்கு சிருஷ்டிக்கு வர்றதுக்காக தயாராகிற ஒரு சங்கல்பம். காரணமாக எது இருக்கோ அது காரிய நிலைக்கு வருகிறது. காரிய நிலைக்கு வர்ற பொழுது அது 2 லெவலில் இருக்குது. ஒன்று சூக்ஷ்மமான நிலை, அப்புறம் ஸ்தூலமான நிலை. விதை இருக்குது, விதை மரமாகணும்னாக்கா அந்த விதை முதல்ல கொஞ்சம் பருத்து அதற்குள்ளே ஒரு ப்ராசஸ் நடக்குது. அதுக்குள்ளே ஒன்று வெளியே தெரியாது நமக்கு. அடுத்தடுத்து வந்தது சூத சம்ஹிதையில் இதே தான் அப்படியே தெளிவாக விரிவாக வந்தது. அடுத்தடுத்த நிலையில் அவர் வருகின்றார். அதே தான், அந்த விதை தான் சூக்ஷ்மமாக வளர்ந்து அப்புறம் அது ஸ்தூலமான மரமாக தெரிகின்றது. விதை சின்னதாக இருக்குது, தண்ணியில் போட்டோன்னா அப்படி உப்பி பெருசாகுது இல்லை. இப்போ அதற்குள்ளே ஒரு மாற்றம் நடக்குது. அது என்ன மாற்றம்ங்கிற நமக்கு தெரியாது. அதான் சூக்ஷ்மம், சூக்ஷ்ம சிருஷ்டி. அதற்கப்புறம் அது ஸ்தூலமாக வருகின்றது. அதான் அதனால் பிரஜாபதியிலிருந்து தோன்றியவர் பிராஜாபத்தியர், பிரஜாபதியினுடைய புத்திரன் அர்த்தம். பிராஜாபதி அப்படின்னு. தவ ரஷ்மின் வியூக, உங்களுடைய கதிர்களை விளக்கிக் கொள்வீராக. அதே கருத்து தான், முதல்ல பண்ண பிரார்த்தனை தான். பிரஜாபதி சூரிய பகவானே உங்களுடைய கதிர்களை, அந்த பொன்மயமான கதிர்களை விளக்கிக் கொள்வீர்களாக. தவ தேஜக சமூக, உங்களுடைய வெப்பத்தை குறைத்து கொள்வீர்களாக, ஒன்று சேர்த்து குறைத்து கொள்வீர்களாக. வெப்பத்தை, வெப்பமும் இருக்குது பிரகாசமும் இருக்குது, ரெண்டுமே குறையணும். அதை குறைத்து கொள்வீர்களாக, குவித்து கொள்வீர்களாக. எது தே கல்யாணத்தமம் ரூபம், உங்களுடைய மேலான மங்களமான எந்த ரூபமானது வடிவமானது இருக்கின்றதோ, கல்யாணத்தமம்னா மிக மேலான மங்களமான ரொம்ப அழகான ரம்யமான ரூபம் எந்த ரூபம் உள்ளதோ, தே பிரசாதாத் பஷ்யாமி, உங்களுடைய பிரசாதத்தினால் நான் அதை பார்ப்பேனாக. உங்களை பார்க்க என்னதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு, பிரகாசமான ஒளியினாலையும் வெப்பத்தினாலையும் அவருடைய முழுமையான ரூபம் மங்களமான ரூபமானது மறைக்கப்பட்டிருக்கு. உபாசகனான எனக்கு உங்களுடைய முழுமையான அந்த தேவதா ரூபத்தை காட்டுங்கள், நான் அதை பார்ப்பேனாக. யக அசௌ புருஷக சக அகம் அஸ்மி, எவன் அந்த ஆதித்யனில் தெரிகின்றானோ அந்த புருஷன், அந்த ஹிரண்யகர்ப்பன், அவனாகவே நான் இருக்கின்றேன். அப்படின்னா அவனாக நான் இருக்கிறேன்னு இதுவரைக்கும் அகங்கிரக உபாசனை பண்ணியிருக்கிறேன். அதனால் நான் அவனாகவே ஆக வேண்டும். அதில் தேவதா ரூபம் என்பது தான். எந்த தேவதையை ஒருவன் தொடர்ந்து உபாசனா பண்ணுறானோ அதனுடைய பலனாக அந்த தேவதா ரூபத்தை அடைகின்றான். அந்த தேவதா ரூபமாக நான் இதுவரைக்கும் நான் அதுவாகத்தான் இருக்கிறேன்னு உபாசனை பண்ணியிருக்கிறேன். நான் அதுவாகவே இருக்கிறேன். அதனால் உண்மையிலேயே அதுவாக ஆக வேண்டும்னா நீங்கள் பாவனையாக பண்ணுறார். அப்புறம் அது உங்களுடைய அனுகிரகத்தினால நீங்கள் என்னை உங்களோடு இணைத்து கொண்டு என்னை உங்கள் ரூபத்தை கொடுத்து அதுவாகவே இருக்கச் செய்ய வேண்டும். அதனால் இது உபாசனையினால் கிடைக்கிறது. நம்ம பிரம்மமாக இருக்கிறோங்கிறது அது வேறு, அது யதார்த்தம் உண்மை. இங்கே ஒரு உபாசனையினால் அதுவாக இருக்கிறார்னு பாவிக்கிறார். அதனுடைய பலனாக அந்த தேவதா ரூபத்தை பெறுவார். அதை சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது. என்னுடைய பாஷ்யத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः.
ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.